ஜோதி வடிவில் காட்சி தந்த ஐயப்பன். நான்கு லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் தரிசனம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜைக்காக நவம்பர் 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். கடந்த டிசம்பர் 27ஆம் தேதி மண்டல பூஜை நடைபெற்று அன்று இரவு நடை சாத்தப்பட்டது. பின்னர் டிசம்பர் 30ஆம் தேதி மீண்டும் மகர ஜோதி தரிசனத்திற்காக சபரிமலை சன்னிதானம் திறப்புக்குள்ளானது. டிசம்பர் 31ஆம் தேதி முதல் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஜனவரி 15 மகர ஜோதி தரிசனம் என்பதால் சன்னிதானத்தில் கூட்டத்தை தவிர்க்க 40,000 பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. பொன்னம்பலமேட்டில் மாலை சரியாக 6:40 மணி அளவில் சபரிமலை ஐயப்பன் ஜோதி வடிவில் காட்சி தந்தார். பக்தர்கள் சாமியே சரணமையப்பா என கூறி 3 முறை எழுந்த ஜோதி தரிசனத்தை பார்த்து விண்ணதிர கோஷமிட்டனர். சன்னிதானத்தின் திருமுற்றம், பாண்டித்தாவளம், கொப்பரைக்களம், மாளிகைபுரம், அப்பாச்சிமேடு, அன்னதான மண்டபம், பம்பை உள்ளிட்ட 10 இடங்களில் குழுமியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் ஜோதி தரிசனத்தை பார்த்து வேண்டிக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பந்தள அரச குடும்பத்தில் இருந்து வழங்கப்பட்ட ஆடை அணிகலன்களுடன் ராஜ அலங்காரத்தில் சுவாமி ஐயப்பன் காட்சியளித்தார். ஜனவரி 20ஆம் தேதி வரை பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவர் என தேவஸ்தானம் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.